ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எஸ்பிசியில் சி சார்ட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். எஸ்பிசினா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் இருக்கு, அது எல்லாமே. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது சி சார்ட். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ சி சார்ட். ஓகே, ஆக்சுவலா இந்த சார்ட் எல்லாமே இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான சார்ட் இருக்கு. ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், ஆட்ரிபியூட், இன்னொன்னு வேரியபிள். இப்போ இந்த சி சார்ட் எல்லாமே எந்த வகையை சேர்ந்ததுன்னா ஆட்ரிபியூட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த சி சார்ட்ல வந்து ஒரு நான் கன்ஃபார்மிட்டி, ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது ஒரு குரூப்பா இருக்கலாம். ஓகே, அந்த இடத்த இந்த ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப லைவா நம்ம ஒரு எக்ஸாம்பிள வச்சு சி சார்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இனிமே ஈஸியா உங்களுக்கு புரியும். இந்த சி சார்ட்னா என்ன? இது சி டைப் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த சி டைப் ஆஃப் கண்ட்ரோல் சார்ட்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒன்னு வந்து சி பார், இன்னொன்னு யூசிஎல், இன்னொன்னு எல்சிஎல். யூசிஎல்னா என்ன? அப்பர் கண்ட்ரோல் லிமிட், இன்னொன்னு லோவர் கண்ட்ரோல் லிமிட். ஓகே, இப்போ இந்த அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட், ஏன்னா ஒரு கண்ட்ரோல் சார்ட் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு ப்ராசஸோ ஒரு குரூப்போ அதோட வேரியேஷன் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மேக்சிமம் அண்ட் மினிமம் நமக்கு தேவைப்படும். அதுதான் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட். இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் வந்து எந்த அளவு வேரியேஷனோட இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிளஸ் நம்ம ப்ராசஸ் கேப்பபிளா நாட் கேப்பபிளா அப்படிங்கறத நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ யூசிஎல், யூசிஎலுக்கு ஃபார்முலா என்ன? சி பார் பிளஸ் 3 ரூட் இன்டு சி பார். ஓகே, இப்போ சி பாருக்கு ஃபார்முலா. அடுத்தது எல்சிஎலுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஹின்ஸ் எடுத்து நீங்க டேட்டாவை இதுல அப்ளை பண்ணுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு சார்ட்டுக்கான டேட்டாஸ் இருக்கு, இந்த சீச்சருக்கான டேட்டாஸ் இருக்கு. ஷிஃப்ட் ஒரு 10 ஷிஃப்ட் எடுத்திருக்காங்க. நான் கன்ஃபார்மர்ஸ், ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் வந்து எவ்வளவு நான் கன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து டோட்டலா வந்து 86% இருக்காங்க. பிளஸ் ஷிஃப்ட் வைஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல 3, ரெண்டாவது ஷிஃப்ட்ல 5. சரி, இப்போ சி பார் என்ன? சி பார் வந்து 8.6. சரி, சி பார் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது டோட்டலா வந்து நான் கன்ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க பை நம்பர். அந்த நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சி பார் கிடைச்சிரும். அப்ப சி பார் வச்சு யூசிஎல் கண்டுபிடிச்சிடலாம், எல்சிஎல் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப இந்த யூசிஎல் என்ன? 17.4. எல்சிஎல் என்ன? -0.2. அப்ப மைனஸ் வந்துச்சுனாவே நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜீரோன்னு எடுத்துக்கலாம். சரி, நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப இங்க பாருங்க 86 வருது நம்ம டோட்டலா. இங்க வந்து எல்சிஎல் வந்து 0 வந்துருச்சு. சரி, நம்ம இதை கிராஃப்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா கிராஃப்ல அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ல அப்ளை பண்ணதுல இங்க பாருங்க மொத்தம் வந்து 10 நம்பர்ஸ், எல்சிஎல் 0, யூசிஎல் 0. சரி, ஓகே, ஆட்டோமேட்டிக் நம்ம கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸிவ் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. அப்ப இதை தாண்டி போனுச்சுன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து நாட் கேப்பபிள். சரி, சி சார்ட்டை உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்ல லைவா நான் வந்து என்னது இங்க காமிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு நம்ம மினி டேப்ல ஒன்ஸ் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்க பாருங்க மினி டேப்ல ஷிஃப்ட் போட்டு வச்சிருக்கேன், நான் கன்ஃபார்மர்ஸ் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதை எடுத்து வச்சு டேட்டாவை இப்போ இந்த இடத்த கண்ட்ரோல் சார்ட்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இது எல்லாமே ST18 இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மினி டேப் பத்தி உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். சரி, இப்போ இதுல வந்து கண்ட்ரோல் சார்ட்னு இருக்கு பாருங்க. அந்த கண்ட்ரோல் சார்ட்லயே ஆட்ரிபியூட் சார்ட் இருக்கு, இதுலயே வேரியபிள் இருக்கு, வேரியபிள் சப் குரூப் இண்டிவிஜுவல் இருக்கு. இப்போ நம்ம ஆட்ரிபியூட் எடுத்துக்கலாம். ஆட்ரிபியூட்ல இது என்ன சார்ட்? சி சார்ட். சி சார்ட் நம்ம கிளிக் பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நான் கன்ஃபர்மன்ஸ் வேரியபிள்ஸ் என்ன? நான் கன்ஃபர்மன்ஸ் தான், அதான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஓகே கொடுத்தீங்கன்னாவே போதும், அவ்வளவுதான். நமக்கு என்னது சார்ட் கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ அவ்வளவுதான். இந்த சார்ட்டை நீங்க வந்து எங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஷோ பண்ணி காமிக்கணுமோ, நீங்க ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்க அங்க வந்து என்னது காமிக்கணும் அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதாங்க. நான் கன்ஃபார்மர்ஸ் இங்க வந்து சாம்பிள் கவுண்ட், இங்க சாம்பிள் எவ்வளவு, யூசிஎல் எவ்வளவு, எல்சிஎல் எவ்வளவு. நீங்க மினி டேப் பொறுத்தளவு டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஈஸியா கிளிக் பண்ணி நம்ம கிராஃப் கொண்டு வந்துடலாம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஓகே,
இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மினிடேப் பிளஸ் அது மட்டும் இல்லாம சி சேட்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம எடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.